வளர்ந்து வரும் உலகம். தொழில்நுட்பத்தில் உச்சகட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கும் அறிவியல். இதனால் மாறிக்கொண்டிருக்கும் மனிதனின் வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும். என்னதான் அறிவியலில் உச்சத்திற்கு சென்றாலும், கருவிகள் பல வந்தாலும் ஒரு சிறு தானியத்தை கூட அதனால் உருவாக்க முடியாது என்ற உண்மையை மனிதர்கள் மறந்தது ஏன்? நவீன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் நகரவாசிகளின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதா? ஆம் என்பர் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் வைத்துக் கொண்டிருக்கும் நகரவாசிகள். இவர்களால் சுத்தமான காற்றை கூட சுவாசிக்க முடியாது என்பதை கூட அறியாமல் வாகனங்களின் இடுக்கில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நகரமா நரகமா? ஆசியாவிலே 3 ஆறுகளை கொண்ட நகரம் எது தெரியுமா? கூவமாறு, அடையாறு, கொசஸ்தலையாறு என்ற 3 ஆறுகளை கொண்ட ஊர் சென்னை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? கூவம் என்றால் என்ன? கூவம் என்ற வார்த்தைக்கு பால் என்பது பொருளாகும். எரிந்த பால் போன்ற நதி என்பதனால் இதற்கு கூவமாறு என பெயர் வந்தது. அதிக படிப்பறிவும் தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் இவ்வாறுகள் சுத்தமான நீராக பயன்பட்டுக் கொண்டுதான் இருந்தது என்பதை மாடர்ன் தமிழர்கள் மறந்துவிடக் கூடாது. பல வண்ணங்களில் ஆடைகள், காலணிகள், வாகனங்கள் மற்றும் வீட்டில் சோபாவில் அமர்ந்தபடியே உலக செய்திகளையும் உலகில் மறுமுனையில் உள்ளவரை ஒரு வினாடியில் தொடர்பு கொள்ளும் தொழில்நுட்பமும், படிக்கட்டில் கூட இறங்கி வர முடியாமல் பிளாஸ்டிக் பைகளை கயிறு கட்டி கீழிறக்கி காய்கறிகளையும் பால் பாக்கெட்டுகளையும் பெற்றுக் கொள்ளும் அளவிற்கு சோம்பல் நிறைந்த என் தோழர் தோழியர்களே, ஆரோக்கியத்தை கூட காசு கொடுத்து வாங்கும் அவலம். காலையில் எழுந்தவுடன் வாக்கிங், ஜாகிங், ஜிம் போன்ற உடற்பயிற்சி செய்பவர்கள் நீங்கள். உங்கள் வேலையில் உடல் உழைப்பு இல்லை என்பதன் முதல் ஆதாரம் இதுதான். நீங்கள் சுவாசிக்கும் காற்று கூட 100% மாசுபட்டது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? காசு கொடுத்தால் தான் சுத்தமான நீர். ஆரோக்கிய உணவை மறந்து பாஸ்ட் ஃபுட் தேடி செல்லும் நீங்கள் யசோதையை விட்டு பூதகியின் பாலை குடிக்க சென்ற கண்ணனாகவே தெரிகிறீர்கள். நீங்கள் விரும்பி உண்ணக்கூடிய பிஸா, பர்கர், கேக், பரோட்டா போன்ற உணவுக்கு அடிப்படையான மைதா 2ஆம் உலகப் போரில் பட்டினியில் வாடும் மக்களுக்கு விமானங்கள் மூலம் மூட்டைகளில் கொட்டிச் சென்றனர். இதுவே எந்த புரத சத்துக்களும் இல்லாத மைதாவின் வரலாறு. பஞ்சம் பிழைக்க வந்த வெள்ளையனுக்கு அடிமைகளான நாம் பஞ்சத்தில் பிழைப்பதற்கு வந்த வெள்ளை மாவிற்கும் நம் நாவை அடிமையாக்கிவிட்டோம். இவ்வகை உணவில் உங்களுக்கு எவ்வித நன்மையும் கிடைக்காது என்பதை விட சிறு வயதிலேயே சர்க்கரை வியாதி போன்ற பல வகையான நோய் வருவதற்கு இதுவே காரணம். மாடர்ன் என்ற பெயரில் கலாச்சாரத்தையும் ஆரோக்கியத்தையும் தொலைத்துவிட்டு வாழ்ந்து வரும் நாம் கிராமத்தின் அருமை பெருமைகளையும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் விவசாயியின் உழைப்பையும் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். கூடுதலாக 1 மணி நேரம் கூட கம்பெனியில் வேலை செய்ய விருப்பம் இல்லாத நமக்கு அதிகாலையில் 9 மணி அல்ல, கோழி கூவும் நேரம் என கிராமங்களில் கணக்கிடப்பட்ட நேரமான 4-5 மணிக்கு எழுந்து நாள் முழுவதும் பாடுபடும் விவசாயியின் உழைப்பே உண்மையான உழைப்பு. 60 வயதிலும் கண்ணாடி போடாத கண்களையும், சர்க்கரை போட்டு காப்பி குடிக்கும் தாத்தாக்களையும், ஜிம்முக்கு போகாத 6 பேக் வயிறுகளையும் நாம் இங்கு காணலாம். ஓட்டு போடுவது மட்டும் ஒரு குடிமகனுக்கு கடமை அல்ல. ஒவ்வொரு குடிமகனும் விவசாயத்தை பற்றி நன்கு அறிந்திருத்தல் வேண்டும். கிராமப்புறங்களுக்கு திரும்புவோம். வாழ்க பாரதம்.